மாதம்பட்டி ரங்கராஜ் பிக் பாஸ் வீட்டுக்கு போக போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா உலா வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வரப்போற அக்டோபர் 5 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு சீசன் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி மாதிரியான கண்டஸ்டண்டா இல்லாம ரொம்பவே எங்கா இருக்கக்கூடிய கண்டஸ்டண்டா, அதே நேரம் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வைரலாகவும், அதே நேரம் சில பிரபலங்கள் ப்ராப்ளமாவும் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கண்டஸ்டண்டா தான் இந்த ஒரு சீசன்குள்ள எடுத்து போட போறாங்களாமா. அந்த வகையில சமீபத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட பேரு இந்த ஒரு சீசன்ல அடிபட்டிருக்கு. குறிப்பா ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா அவரு சோசியல் மீடியால பயங்கர வைரலா இருந்து வந்துட்டு இருக்காரு. மேலும் அவரை பத்தின ஒரு சில பிரச்சனைகளுமே சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்து வந்துட்டு இருக்கு. சமீபத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவரா இருந்து வந்துட்டு இருந்தாரு. ஆனா கடந்த வாரம் பாத்தீங்கன்னா அவரு கலந்துக்கல. இதனால நிறைய பேர் என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளிக்கு இனிமேல் வரமாட்டார் போல, அதிலிருந்து அவர் விலகிட்டார் போல, அவங்க கூட ஏதாவது ஃபைட் போல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. மேலும் ஒரு சிலர் அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க, அதனால தான் அவர் வரல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்காமா. ரீசெண்டாக ப்ராப்ளமாக இருக்கிறதுல அவரும் ஒன் ஆஃப் த ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு குக் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அவரு ஷோக்குள்ளே போனால் நிறைய பெண்களை கவர்றதுக்கான டிப்ஸ் நிறைய கொடுப்பாரு. அதாவது நிறைய புது புது டிஷ்ஷஸ் பண்ணாரு அப்படின்னா, அதை நிறைய சீரியல் பார்க்குற பெண்கள் எல்லாமே அதை விரும்பி பார்ப்பாங்க. நிறைய டிஷ் கற்றுக்குவாங்க. அந்த ஒரு துணிலையுமே சேனல் அதை யோசிச்சிருக்காங்களாமா. மாதம்பட்டி ரங்கராஜை அப்ரோச்சும் பண்ணியிருக்காங்களாமா. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது சஸ்பென்ஸாக தான் இருக்குது. பட் அதிகபட்சமாக அவர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அவர் மேலே கேஸ் இருக்குது, அப்புறம் எப்படி அவர் பிக் பாஸ் வீட்டுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இது ஒரு டபுள் சைடாக தான் போய்கிட்டு இருக்கு. அவர் உள்ளே போவார்னு நினைக்கிறீங்களா, போக மாட்டார்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை உள்ளே போனால் சூப்பராக இருக்குமா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த குஷி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய், அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா, விவேக் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் குஷி. இந்த படம் விஜய் சாரோட கரியரில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண ஒரு படம். இந்த படத்தை வரப்போற செப்டம்பர் 25 ரீரிலீஸ் பண்ண போறாங்களாமா. அண்ட் அதற்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, விஜய் சாரோட முந்தைய படங்கள், அதாவது கில்லி படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகியிருந்த ரீரிலீஸ் படங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்றைய தேதியில் ரிலீஸ் ஆகிற சின்ன பட்ஜெட் படங்களோட கலெக்ஷனை அசால்ட்டாக அடிக்குது. அப்படி இருக்கையில் அந்த படங்களை ரீரிலீஸ் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. அதற்கான முழு முனைப்பான ஏற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்காமா. விஜய் சாரோட படத்தில் குஷி படம் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த ஒரு படத்தை அகைன் தேட்டரில் ரசிக்க போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.